Future Vision Study Center, Salem. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸோட பேசிக் என்னன்னா ஆட்டம். ஆட்டம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். கெமிஸ்ட்ரியோட பேசிக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் தான். ஃபர்ஸ்ட் அந்த ஆட்டமை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எலிமெண்ட்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டம், அணு அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் எந்த சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்டன் இந்த இயர் 1803. 1803 டால்டனுங்கிறவர் தான் அணு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு எலிமெண்ட்ல இருக்கிற இப்ப ஹைட்ரஜன் அப்படின்னா இதுல இருக்கிற ஆட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு சிமிலரா தான் இருக்கும், ஐடென்டிக்கலா இருக்கும். நைட்ரஜன் இதுல இருக்கிற ஆட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் ப்ராப்பர்ட்டியே இருக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட்ல இருக்கிற ஆட்டமுக்கும் சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்ப ஹைட்ரஜன்ல இருக்கிற ஆட்டமோட ப்ராப்பர்ட்டி அப்படியே பாத்தீங்கன்னா நமக்கு நைட்ரஜன்ல இருக்காது. இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் ஹேவ் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு அடுத்தது இந்த டால்டனோட டிராபேக் என்ன, இவங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னவங்க. அதனால ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்ல இருக்கிற ஆட்டமோட ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி இருக்கும். இது மட்டும் தான் டால்டன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இவரோட டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் எலிமெண்ட் இங்க பாத்தீங்கன்னா இதுவும் ஹைட்ரஜன் தான், இதுவும் ஹைட்ரஜன் தான். இந்த சேம் எலிமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா மாஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கு, ஆனா மாஸ் நம்பர் பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. இந்த மாதிரி ஐசோடோபிக்கல் காம்பவுண்ட பாத்தீங்கன்னா டால்டனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்கு அடுத்தது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், இங்க கால்சியம் இருக்கு, இங்க ஆர்கான் இருக்கு. டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு மாஸ் பாத்தீங்கன்னா சேமா இருக்கு, 40-40. இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசோபார்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற ஐசோடோப், ஐசோபார் இதையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டால்டனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்கு அடுத்தது இவரோட டிராபேக், பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கார்பன் 6 கார்பன் 12 இது பாத்தீங்கன்னா அல்லட்ரோப் ஃபார்ம் பண்ணும். அல்லட்ரோப்னா புறவேற்றுமை வடிவங்கள். கார்பனோட புறவேற்றுமை வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமண்ட், கிராஃபைட், பக்மிஸ்டர் ஃபுளூரின், நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ற கோல், பெட்ரோலியம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கார்பனோட அல்லட்ரோபிக் ஃபார்ம்ஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே பெட்ரோல், கோல், டைமண்ட், கிராஃபைட் இந்த 4லுமே பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற எலிமெண்ட் என்ன அப்படின்னா கார்பன் தான். அப்ப கார்பனோட ஆட்டம் எல்லாமே சேமா தான் இருக்கும். கோலுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதே டைமண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, கிராஃபைட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது எதையுமே பாத்தீங்கன்னா டால்டனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டால்டனோட டிராபேக். டால்டனுக்கு அடுத்தது ஆட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜே தாம்சன். இவர் எப்ப நமக்கு ஒரு அட்டாமிக் மாடலை கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1903 இவர் வந்து நமக்கு ஒரு ஆட்டம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு அதோட மாடல் சொன்னாரு. இவர் பாத்தீங்கன்னா 1897 பாத்தீங்கன்னா எலக்ட்ரான், நெகட்டிவ் பார்ட்டிகல் ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் எலக்ட்ரான் அப்படிங்கறத டிஸ்கவர் பண்ணாரு. இந்த 1897 எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணதுக்காக இவருக்கு 1906 பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. 1903 பாத்தீங்கன்னா இவங்க அட்டாமிக் மாடல் சொன்னாங்க. இவரோட அட்டாமிக் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் இருக்குன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இவரோட அட்டாமிக் மாடலை வாட்டர் மெலான் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாட்டர் மெலான் எப்படி கட் பண்ணோம்னா ஃபுல்லா ரெட் பார்ட் இருக்கும், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பிளாக் சீட்ஸ் இருக்கும். அதே மாதிரியே தான் இவரோட அட்டாமிக் மாடலும் இருக்குமா. எப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அந்த வாட்டர் மெலான்ல இருக்கிற ரெட் பார்ட்டுக்கு ஈக்குவல் பாத்தீங்கன்னா ஆட்டம்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ், அதுல இருக்கிற பிளாக் சீட்ஸ்க்கு ஈக்குவல் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான். அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லா இருக்கும், அதுல அங்கங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் எம்பெடடா இருக்கும். அதாவது நிறைய நேர்மின் சுமை இருக்கிற இடத்துல எதிர்மின் சுமை பாத்தீங்கன்னா அங்கங்க அப்படியே பதிக்க வச்சிருப்பாங்க, பொதிந்திருக்கும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜே தாம்சன். இவரோட டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் என்னென்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு ஆட்டம்ல புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஆட்டம்ல இருக்கிற அடுத்த மெயின் பார்ட்டிகல், சப் பார்ட்டிகல் நியூட்ரானை பத்தி ஜே தாம்சனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது ஜே தாம்சனோட பெரிய டிராபேக். அதுக்கு அடுத்தது தாம்சனுக்கு அடுத்தது வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் இந்த இயர் 1911. இவர் 1911 ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு ஆட்டம்னா எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம்ல ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸை சுத்தி சர்க்குலர் பாத் இருக்கும்,
இந்த சர்க்குலர் பாத்தில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்ல புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். இதை ரெண்டையும் சேர்ந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியான் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியஸ்ல புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். இந்த ரெண்டு பார்ட்டிகளும் சேர்ந்ததை நம்ம நியூக்ளியான்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது இந்த நியூக்ளியஸை சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்கிற சர்க்குலர் பாத்தில் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு ரூதர்ஃபோர்ட் சொன்னாரு. இவரோட அட்டாமிக் மாடல் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டமுக்கு ஈக்குவல்னு சொன்னாரு. சோலார் சிஸ்டம்ல இருக்கிற சன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூக்ளியஸ், அதை சுற்றி பிளானட்ஸ் சரௌண்ட் ஆயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு இங்கே எலக்ட்ரான்ஸும் சர்க்குலர் பாத்துல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் ரூதர்ஃபோர்ட். அடுத்தது இவர் ஃபைனலா கன்க்ளூட் பண்ணும்போது என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸை எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா சுத்திட்டே ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும்போது அட் எ பர்டிகுலர் ஸ்டேஜ் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எலக்ட்ரான் வந்து அதோட எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் பண்ணிட்டு வந்து என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்ல விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ இங்கே சுத்திட்டு இருக்கிற எல்லா எலக்ட்ரானும் வந்து நமக்கு நியூக்ளியஸ்ல விழுந்துருச்சுன்னா நமக்கு ஆட்டமே என்ன ஆயிடும்னா டெஸ்ட்ராய் ஆயிடும். டெஸ்ட்ராய் ஆயிட்டா நமக்கு ஆட்டமே இல்லை. அது வந்து இவரோட டிராபேக். ஃபர்ஸ்ட் இவரோட அட்டாமிக் மாடல் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டத்துக்கு ஈக்குவலா இருக்கும். அதுல இருக்கிற சன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற நியூக்ளியஸ், அதுக்கடுத்தது அதுல இருக்கிற பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா எப்படி பிளானட்ஸ் சன்னை ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸை ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எலக்ட்ரான் அதோட எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் பண்ணிட்டு வந்து நியூக்ளியஸ்ல விழுந்துருது. விழும்போது நமக்கு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் டெஸ்ட்ராய் ஆயிடும். அப்போ இவரோட அட்டாமிக் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கரெக்டாக சொல்லிட்டு லாஸ்டா எலக்ட்ரான் எனர்ஜியை லாஸ் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாரு. எலக்ட்ரான் எனர்ஜியை லாஸ் பண்ணும், ஆனா எப்பவும் பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு வராது. அதுக்குன்னு இருக்கிற மினிமைசிங் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இருந்துட்டே தான் இருக்கும். அந்த மினிமம் எனர்ஜி வச்சுட்டு எலக்ட்ரான் எப்பவுமே நியூக்ளியஸை சரௌண்ட் பண்ணி ரிவால்வ் பண்ணிட்டே தான் இருக்கும். இது ரூதர்ஃபோர்டோட டிராபேக். அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அட்டாமிக் மாடல் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா போர்ஸ் அட்டாமிக் மாடல். இது எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1913 1913 நீல்ஸ் போர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச அட்டாமிக் மாடலை தான் நாம இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவரோடதும் ரூதர்ஃபோர்டோட அட்டாமிக் மாடலும் ஈக்குவல் தான். ஆனா இவர் போர் என்ன சொல்லியிருப்பாருன்னா லாஸ்டா எலக்ட்ரான் எப்பவுமே ஃபுல்லா எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு ஜீரோவுக்கு வராது, அதுக்குன்னு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வச்சுட்டு எலக்ட்ரான் எப்பவுமே ரிவால்வ் பண்ணிட்டே தான் இருக்கும் நியூக்ளியஸ அப்படின்னு கன்க்ளூட் பண்ணி முடிச்சவர் தான் யாருன்னா போர். அதுக்கு அடுத்தது ஒரு ஆட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்னு சொல்லிட்டோம். இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் அப்படிங்கிறது கிரீக் வேர்டு அட்டாமஸ் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து தான் வந்தது. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிவிசிபிள். அணுவை எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதை விட சின்ன துகளா உடைக்கவே முடியாது. இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் டைனி பார்ட்டிகிள் தான் ஆட்டம். அதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பிரேக் பண்ண முடியாது. அதான் அட்டாமஸ் அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டிவிசிபிள். அது என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்டு. அதுக்கு அடுத்தது இப்ப ஆட்டமை வச்சு எலிமெண்ட் எல்லா ஆட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்ல சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் இருக்கும், இன்னொரு எலிமெண்ட்ல இன்னொரு சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் இருக்கும். ஒரே எலிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஆட்டம் இருக்காது. ஒரு எலிமெண்ட்ல ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன்ஸ், ஐசோடயப்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐசோடோப்ஸ். இது எல்லாம் தான் நம்மளுக்கு யாரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா டால்டனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதெல்லாம் அடுத்தடுத்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா இதை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும். இங்க பாருங்க ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 111, ஆனா மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் 1 2 3. அதுக்கு அடுத்தது கார்பனோட ஐசோடோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 கார்பன் 12 6 கார்பன் 14. இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்ல அட்டாமிக் நம்பர் சேமாவும் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டாவும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசோடோப்ஸ். அதுக்கு அடுத்தது ஐசோபார்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், பட் மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சேமா இருக்கும். ஆர்கானுக்கும் மாஸ் நம்பர் 40 தான், கால்சியமுக்கும் மாஸ் நம்பர் 40 தான். இந்த மாதிரி இருக்கிற எலிமெண்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது ஐசோடோன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்டா தான் இருக்கும். 7 8 15 16. பட் நமக்கு எது சிமிலரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற
நியூட்ரான் பாத்தீங்கன்னா நமக்கு சிமிலரா இருக்கும். நியூட்ரான் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் தான் நமக்கு நியூட்ரான். மாஸ் நம்பர் 15 மைனஸ் அட்டாமிக் நம்பர் 7 ஈக்குவல் டு 8. அடுத்தது ஆக்சிஜன்ல பாருங்க மாஸ் நம்பர் 60 அட்டாமிக் நம்பர் 8 நியூட்ரான் 8. அப்ப இந்த ரெண்டு ஆட்டம்லயுமே நமக்கு எது சிமிலரா இருக்கு? நியூட்ரான் சிமிலரா இருக்கு. இததான் என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஐசோடோன்ஸ் சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ஐசோடயப்பர்ஸ். ஐசோடயப்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கும், அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும், இதோட நியூட்ரான் நம்பரும் நமக்கு டிஃப்ரெண்டா தான் இருக்கும். மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர், நியூட்ரான் எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனா எது சேமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு சேமா இருக்கும். அததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐசோடயப்பர்ஸ். இப்ப இதோட தோரியத்தோட நியூட்ரான் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 234 மைனஸ் 90 ஈக்குவல் டு 144. அதுக்கு அடுத்தது யுரேனியத்தோட நியூட்ரான் பாத்தீங்கன்னா 238 மைனஸ் 92 146. இப்ப ரெண்டோட நியூட்டனோட நம்பரும் நமக்கு எப்படிதான் இருக்கு? டிஃப்ரெண்டா தான் இருக்கு. எது சிமிலரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான். அப்போ 144. தோரியத்தோட புரோட்டான் எவ்வளவுனா 90 மைனஸ் 90. அதே மாதிரி 146 இதோட புரோட்டான் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 92. இது ரெண்டும் நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கும் 54. இந்த மாதிரி புரோட்டானோட நம்பரும் புரோட்டானோட நம்பர் நியூட்ரானோட நம்பர் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்து ரெண்டு ஆட்டம்ல இருக்கிற புரோட்டானும் நியூட்ரான் அதோட டிஃபரன்ஸ் நமக்கு சிமிலரா இருந்தா அததான் என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஐசோடயப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் என்டையர்லி சேம் கைண்ட் ஆஃப் அன் ஆட்டம்ஸ். ஒரே மாதிரியான அணுக்களால் ஆக்கப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா எலிமெண்ட். ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் ஒரே மாதிரியான அணுக்கள் தான் இருக்கும். அணுக்கள்னா அதுல இருக்கிற புரோட்டான், எலக்ட்ரான் அந்த மாதிரி இருக்கிறது தான். அணு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே இன்டிவிசிபிள் ஸ்மாலஸ்ட் டைனி பார்ட்டிகல். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 118 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 118 எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 94 எலிமெண்ட்ஸ் நேச்சுரலி அக்கரிங் எலிமெண்ட்ஸ், 24 எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா நம்ம லெபார்டரியில ப்ரிப்பேர் பண்ணுவோம். எலிமெண்ட் அப்படிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாயில். இவர் தான் எலிமெண்ட்டுங்கிற வேர்டை டிஸ்கவர் பண்ணதும் கூட. அதுக்கு அடுத்தது எலிமெண்ட் இதை வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு பீரியாடிக் டேபிள் இருக்கும். இந்த பீரியாடிக் டேபிளை ஃபர்ஸ்ட் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மென்டலிஃப். மென்டலிஃபோட பீரியாடிக் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் வெயிட் அணு நிறையோட அடிப்படையில தான் மென்டலிஃப் பாத்தீங்கன்னா அவரோட பீரியாடிக் டேபிளை கொடுத்திருப்பாங்க. அவரோட பீரியாடிக் டேபிளை நம்ம ஏன் இப்ப யூஸ் பண்றது இல்ல, அவரோட டிராபேக் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அட்டாமிக் வெயிட்டை வச்சு சொல்லியிருப்பாரு. இப்ப ஆர்கானோட அட்டாமிக் வெயிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 40. பொட்டாசியத்தோட அட்டாமிக் வெயிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 38. இப்ப பாத்தீங்கன்னா தேர்ட் சீரிஸ், இது ஃபர்ஸ்ட் சீரிஸ், செகண்ட் சீரிஸ், தேர்ட் சீரிஸ். தேர்ட் சீரிஸ்ல 40 இருக்கிறத பிளேஸ் பண்ணிட்டு ஃபோர்த் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா அட்டாமிக் வெயிட் 38 இருக்கிற பொட்டாசியத்தை பாத்தீங்கன்னா மென்டலிஃப் பிளேஸ் பண்ணியிருப்பாரு. இது இவரோட பெரிய டிராபேக். தேர்ட் சீரிஸ்ல ஆர்கான் இருக்கு, ஃபோர்த் சீரிஸ்ல பொட்டாசியம் இருக்கு. இதோட அட்டாமிக் வெயிட் 40, இதோட அட்டாமிக் வெயிட் 38. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொட்டாசியம் வந்திருக்கணும், அதுக்கு அடுத்தது தான் ஆர்கான் வந்திருக்கணும். 38 40 இல்லாம இவரோட எப்படி இருக்குன்னா 40 38 இருக்கு. அதனால இவரோட பீரியாடிக் டேபிள் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டிராபேக் இருக்கு. ஒவ்வொன்றுக்குமே அட்டாமிக் வெயிட்ல பேஸ் பண்ணி இருக்கும்போது அதிகமா இருக்கிற அட்டாமிக் வெயிட் இருக்கிறது முன்னாடியும் கொஞ்சமா கம்மி அட்டாமிக் வெயிட் லோயஸ்ட் அட்டாமிக் வெயிட் இருக்கிறது பின்னாடியும் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த இவரோட பீரியாடிக் டேபிளோட டிராபேக். அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஆர் லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள், புதிய தனிம வரிசை அட்டவணை அல்லது நீள்வரிசை தனிம வரிசை அட்டவணை. இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்லே. இவர் எதை வச்சு சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர்.
மென்டலி அட்டாமிக் வெயிட்டை வச்சு சொல்லியிருப்பாரு. மோஸ்ட்ல பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் அணு எண்ணின் அடிப்படையில சொல்லியிருப்பாரு. அப்ப அணு எண்ணின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இங்க 18, அதுக்கு அடுத்தது 19, இந்த மாதிரி சீரீஸ் பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா வரும். இந்த மோஸ்ட்லேயோட பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை சீரீஸ் இருக்கு, எத்தனை குரூப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட பீரியாடிக் டேபிள்ல நமக்கு 7 பீரியட்ஸ் இருக்கும், 18 குரூப்ஸ் இருக்கும், 7 வரிசைகள் இருக்கும், 18 தொகுதிகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு பீரியடும் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சீரீஸ் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன்ல ஸ்டார்ட் ஆகி ஹீலியம்ல எண்ட் ஆயிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தமே 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் பீரியட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீரியட் தான். அதுக்கு அடுத்தது செகண்ட் பீரியட் பாத்தீங்கன்னா லித்தியம்ல ஸ்டார்ட் ஆகி நியான்ல எண்ட் ஆகும். இதுல 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 8 எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 எலிமெண்ட் எஸ் பிளாக் ஓடுது, 6 எலிமெண்ட் பாத்தீங்கன்னா பி பிளாக் ஓடுது. அதுக்கு அடுத்தது தேர்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா சோடியம் அட்டாமிக் நம்பர் 11ல ஸ்டார்ட் ஆகி அட்டாமிக் நம்பர் 18ல முடிஞ்சிருக்கும். இதுலயும் 8 எலிமெண்ட் இருக்கும். 2 எலிமெண்ட் எஸ் பிளாக் ஓடுது, 6 எலிமெண்ட் பாத்தீங்கன்னா பி பிளாக் ஓடுது. அதுக்கு அடுத்தது ஃபோர்த் சீரீஸ் பாத்தீங்கன்னா பொட்டாசியம்ல ஸ்டார்ட் ஆகி கிரிப்டான்ல முடியும். இதுல பாத்தீங்கன்னா 2 எலிமெண்ட் எஸ் பிளாக் ஓடுது, 6 எலிமெண்ட் பாத்தீங்கன்னா பி பிளாக் ஓடுது, 10 எலிமெண்ட் பாத்தீங்கன்னா டி பிளாக் ஓடுது. அப்ப நமக்கு எந்த சீரீஸ்ல டி பிளாக் எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, டிரான்சிஷன் எலிமெண்ட் நமக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் சீரீஸ்ல தான் நமக்கு டிரான்சிஷன் எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஃபிஃப்த் சீரீஸ் அட்டாமிக் நம்பர் 37 ருபிடியம்ல ஸ்டார்ட் ஆகி ஜெனான் 54ல முடியும். இங்கேயும் நமக்கு டி பிளாக் எலிமெண்ட் இருக்கும், டிரான்சிஷன் எலிமெண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது 6th சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பீரியட் எதுன்னு பாத்தீங்கன்னா 6th to 7th தான். ஷார்டஸ்ட் பீரியட் ஃபர்ஸ்ட் பீரியட், லாங்கஸ்ட் பீரியட் 6 and 7. 6th பீரியட் பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 55ல ஸ்டார்ட் ஆகி 86ல முடியும். இதுல பாத்தீங்கன்னா 2 எஸ் பிளாக் எலிமெண்ட், 6 பி பிளாக் எலிமெண்ட் இருக்கும், 10 டி பிளாக் எலிமெண்ட் இருக்கும். அதே மாதிரி 14 எஃப் பிளாக் எலிமெண்ட் இருக்கும். 7th சீரீஸ் பாத்தீங்கன்னா பிரான்சியம்ல ஸ்டார்ட் ஆகி ஒகேனிசன்ல முடியும். இந்த ஒகேனிசன் தான் லாஸ்ட் டிஸ்கவர்டு எலிமெண்ட் 118. இதுல 2 எஸ் பிளாக் எலிமெண்ட், 6 பி பிளாக் எலிமெண்ட், 10 டி பிளாக் எலிமெண்ட், 14 இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் இருக்கும், எஃப் பிளாக் எலிமெண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது இதுதான் இப்ப இருக்கிற நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள். டோட்டலா 7 பீரியட் இருக்கு, 18 குரூப்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 2 குரூப் பாத்தீங்கன்னா 1 and 2 பாத்தீங்கன்னா எஸ் பிளாக்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது 3 to 12 பாத்தீங்கன்னா டி பிளாக், 13 to 18 பாத்தீங்கன்னா பி பிளாக். 18 குரூப்ல 1 to 2 எஸ் பிளாக் ஓடுது, 3 to 12 டி பிளாக் ஓடுது, 13 to 18 பாத்தீங்கன்னா பி பிளாக் ஓடுது. அதுக்கு அடுத்தது இந்த 118 எலிமெண்ட்ஸ்க்கும் யார் நேம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பீரியாடிக் டேபிள்ல ஹைட்ரஜன்னா H, ஹீலியம் He, ஆக்சிஜன் O, நைட்ரஜன் N, இந்த மாதிரி சிம்பிள் போடுறோம் பாத்தீங்களா. இதுக்கெல்லாம் இந்த சிம்பிள் இந்த எலிமெண்ட்டுக்கு அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க, யார் நேம் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா IUPAC தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நேம் கொடுப்பாங்க. இந்த IUPAC எங்க சிச்சுவேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. கண்டுபிடிச்சிருக்கிற 118 எலிமெண்ட்ஸ்க்கும் IUPAC நேம் கொடுத்துட்டாங்களா, அப்ரூவ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணிட்டாங்க. இதுல அவங்க லாஸ்டா ரீசெண்டா பண்ணது எந்தெந்த அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா 113, 15, 17, 18 இந்த 4க்கும் எந்த இயர்ல இவங்க நேம் அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016ல பண்ணாங்க. இப்ப இங்க 114ம் 116ம் மிஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த எலிமெண்ட்டுக்கு நேம் கொடுக்கலையா அவங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா கொடுத்துட்டாங்க. அவங்க அது எப்ப அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2012 ஜூலைல கொடுத்தாங்க. அதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 114 ஃபிளவரோரியம் FL, 116 லிவர்மோரியம் LV. 2012ல 114க்கும் 16க்கும் கொடுத்துட்டாங்க. ரீசெண்டா கொடுத்தது இந்த 4 எலிமெண்ட்டுக்கு இந்த இயர் 2016 ஜூன் மந்த். பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா மெயினா 2 லாஸ் இருக்கும். என்னென்ன லா அப்படின்னு பாத்தீங்கன்னா டோபர்னியஸ் ட்ரையட்ஸ் லா அண்ட் நியூலாண்ட் ஆக்டிவ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. டோபர்னியஸ் ட்ரையட்ஸ் லா அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா இப்ப
இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், இந்த டோபர்னியர் ட்ரையட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் ஒபே ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட் வெயிட் இருக்கிற எலிமெண்ட்டுக்கும் ஒபே ஆகாது, ஹெவி வெயிட் இருக்கிற எலிமெண்ட்டுக்கும் ஒபே ஆகாது, மிடில் மாடரேட்டா இருக்கிற எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ட்ரையட்ஸ்லாம் ஒபே ஆகும். என்ன சொல்லியிருப்பாரு ட்ரையட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த 3 எலிமெண்ட் எடுத்துக்கலாம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இப்போ பொட்டாசியத்தோட அட்டாமிக் வெயிட் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள்ல இப்போ பொட்டாசியம்னா 39.92, சோடியம் பார்த்தீங்கன்னா 22 அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நாம எப்படி கால்குலேட் ஈஸியாக பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பரை ஜஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு வரதுதான் அட்டாமிக் வெயிட். இப்போ பொட்டாசியத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 19. நான் இந்த 3 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இந்த 3 எலிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பொட்டாசியத்தோட அட்டாமிக் நம்பர் 19, இதை 38. அதுக்கு அடுத்தது சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11, இதை 22ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் 3, இதை நம்ம 6ன்னு எடுத்துக்குவோம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் எது? லித்தியம். தேர்டா இருக்கிற எலிமெண்ட் பொட்டாசியம். ஃபர்ஸ்ட் ரெண்டோட அட்டாமிக் வெயிட்டை ஆட் பண்ணுங்க, 44. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட். லித்தியத்துக்கு 6, பொட்டாசியத்துக்கு 38, ரெண்டே ஆட் பண்ண என்ன வருது? 44. இதோட மீன் 22. சோடியம். டோபர்னியர் ட்ரையட்ஸ் லா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், 3 எலிமெண்ட்டுமே அதோட அட்டாமிக் வெயிட் வைஸ் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கிறோம். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தேர்ட் எலிமெண்டோட அட்டாமிக் மாஸோட மீன் பார்த்தீங்கன்னா சென்டர் எலிமெண்டோட அட்டாமிக் மாஸா இருக்கும். 6 plus 38 44 divided by 2 22. அப்ப சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 22. இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டுக்கும் இது ஒபே ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. சென்டர் அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட், தேர்ட் இந்த சீரியஸ் ஃபர்ஸ்ட் 3 சீரியஸ், செகண்ட், 3, 4 இந்த 3 சீரியஸ்ல இருக்கிற லீஸ்ட் வெயிட்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டோபர்னியர் ட்ரையட்ஸ்ல ஒபே ஆகும். அதுக்கு அடுத்தது ஹெவியர் வெயிட்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒபே ஆகாது. அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூலாண்ட் ஆக்டிவ் லா. இந்த நியூலாண்ட் ஆக்டிவ் லாவை நம்ம இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் லா அப்படின்னு சொல்லலாம். நியூலாண்ட் ஆக்டிவ் லாவோட இன்னொரு நேம் மியூசிக்கல் லா. இதை ஏன் நம்ம மியூசிக்கல் லா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மியூசிக்கலோட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ச ரி க ம ப த நி ச. இப்ப ஃபர்ஸ்ட் சொன்ன சாவே தான் நம்ம 8th சொல்லும் போது ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி நியூலாண்ட் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டி அப்படியே அதுல இருந்து 8 எலிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். மேக்சிமம் 98% பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் அதுல இருந்து 8வது இருக்கிற எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா சிமிலரா இருக்கும் அப்படின்னு சொன்னவர் தான் நியூலாண்டு. அதே மாதிரி தான் அந்த இசையில சரிகப பதனி சா சா ரிப்பீட் ஆகிறதுனால இந்த நியூலாண்ட் ஆக்டிவ் லாவை நம்ம எப்படி சொல்லலாம் இன்னொரு வகையிலன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் லா அப்படின்னு சொல்லலாம். நியூலாண்ட் ஆக்டிவ் லா எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒபே ஆகுமா? இப்ப 110ஓட ப்ராப்பர்ட்டி 118க்கு ரிப்பீட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இவரோட லா பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 20, அதாவது எலிமெண்ட் கால்சியம் இதுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் மட்டும்தான், ஹைட்ரஜன் டு கால்சியம் வரைக்கும் மட்டும்தான் நியூலாண்ட் ஆக்டிவ் லா பார்த்தீங்கன்னா ஒபே ஆகும். இப்ப ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி நமக்கு அதுல இருந்து 8வதா இருக்கிற ஃப்ளூரினுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். இப்படின்னு சொன்னவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூலாண்ட். அடுத்தது இந்த 118 எலிமெண்ட்ஸ்ல இதுதான் பேசிக். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 118 எலிமெண்ட்ஸ்ல எத்தனை எலிமெண்ட் மெட்டல், எத்தனை நான் மெட்டல், எத்தனை மெட்டல் ஆயிடுன்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது இதை பீரியாடிக் டேபிள்ல பார்த்தீங்கன்னா 4 குரூப்பா டிவைட் பண்ணியிருப்பாங்க, எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக்னு. இதுல ஒவ்வொரு பிளாக்கை பத்தி நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் எலிமெண்ட்ஸ், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எத்தனை மெட்டல், எத்தனை நான் மெட்டல், எத்தனை மெட்டல் ஆயிடுன்னு பார்த்துடலாம். 118 எலிமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 95 எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல் கேரக்டரோட இருக்கும். மெட்டல் கேரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம தகடா பண்ணலாம், அதுக்கு மெலியபிலிட்டியா இருக்கும், டக்டைலா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், உருகுநிலை, கொதிநிலை எல்லாமே அதிகமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சைனிக் கேரக்டரா இருக்கும், நல்ல பளபளக்கிற தன்மையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது நான் மெட்டல் 95 மெட்டல்ஸ் இருக்கு. பீரியாடிக் டேபிள் 118 எலிமெண்ட்ஸ்ல
95 எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெட்டலோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ரிமைனிங் 17 எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் கேரக்டர் இருக்கு. நான் மெட்டல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும். அதுக்கு மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அதை நம்மளால பார்த்தீங்கன்னா ஒரு தகடா பண்ண முடியாது. அதுக்கு டக்டைலிட்டி நேச்சர் இருக்காது. அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் நான் கண்டக்டரா இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸா இருக்கும். உலோக போலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டர் மெட்டலாவும் இருக்காது நான் மெட்டலாவும் இருக்காது, ரெண்டுக்குமே இன்டர்மீடியட்டா இருக்கும். மெட்டலோட கேரக்டரும் அதுக்கு இருக்கும், நான் மெட்டலோட கேரக்டரும் அதுக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 118 எலிமெண்ட்ஸ்ல என்னென்ன 17 எலிமெண்ட்ஸ் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக்ல இருக்கிறதும் டி பிளாக்ல இருக்கிறதும் நான் மெட்டலா 99% இருக்காது. எஸ் பிளாக் ஃபுல்லாவே மெட்டலா தான் இருக்கும், டி பிளாக் ஃபுல்லாவும் நான் மெட்டலா தான் இருக்கும். இந்த நான் மெட்டல்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பிளாக்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இ பிளாக்கா தான் இருக்கும். இதுல எஸ் பிளாக்கும் இருக்கும், பி பிளாக்கும் இருக்கும், டி பிளாக்கும் இருக்கும். நான் மெட்டல்ல எஸ் பிளாக் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா எஸ் பிளாக்ல இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் தான், அதுல நான் மெட்டலே இல்ல. அதே மாதிரி டி பிளாக்காவும் இருக்காது, அதுவும் ஃபுல்லா மெட்டல் தான், நான் மெட்டலா இருக்காது. கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்பர், செலீனியம், புளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இந்த 17 எலிமெண்ட்ஸ்மே நமக்கு எதுல தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா பி பிளாக்ல தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது 6 மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸா இருக்கிற 6 எலிமெண்ட் எதுல தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா பி பிளாக்ல தான் இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா எஸ் பிளாக் எலிமெண்டோட கேரக்டர் இருக்கும், பி பிளாக் எலிமெண்டோட கேரக்டர் இருக்கும், டி பிளாக் எலிமெண்டோட கேரக்டர் இருக்கும். மெட்டல் கேரக்டர் இருக்கும், நான் மெட்டல் கேரக்டர் இருக்கும். அததான் நம்ம என்ன சொல்றோம்னா மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். மெட்டலாய்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம். இந்த ஆறுமே பாத்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் நமக்கு எப்படி ஆக்ட் ஆகும்? அது வந்து மெட்டல் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும், நான் மெட்டல் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. அப்ப மெட்டலாய்டு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டலாய்ட்ஸ் மேக்ஸிமம் நமக்கு எப்படி ஆக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா செமி கண்டக்டர்ஸ் குறை கடத்திகளா நமக்கு பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் பிளாக் எலிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த எஸ் பிளாக் எலிமெண்ட்டை வச்சு எல்லாத்தோட எஸ் பிளாக் எலிமெண்ட்டுக்கு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியை தான் நமக்கு எல்லா பிளாக்குக்குமே பி பிளாக் டி பிளாக் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த எஸ் பிளாக்ல எக்ஸ்பிளைன் பண்ற பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியே நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஒரு பிளாக்குக்கு நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா போதும். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் எலிமெண்ட்ஸ், தனிமங்களோட ஆவர்த்தன பண்புகள். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் குரூப் இதை வந்து அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கார உலோகங்கள். இந்த ஒரு குரூப்புக்கு எக்ஸ்பிளைன் பண்றது தான் பாத்தீங்கன்னா எல்லா குரூப் மீதி இருக்கிற 18 குரூப்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா இதோட கேரக்டர் இதோட ப்ராப்பர்ட்டி இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி சொல்றோமோ அதே தான் மேக்சிமம் இருக்கும். எந்த குரூப்லயாவது ப்ராப்பர்ட்டி டிஃபர் ஆனா அதை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எஸ் குரூப் எஸ் பிளாக் எலிமெண்ட் அல்கலி மெட்டல்ஸ், ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். இப்ப பாருங்க இந்த ஹைட்ரஜனுக்கும் லித்தியத்துக்கும் இருக்கிற டிஃபரண்ட் 2, லித்தியமுக்கும் சோடியமுக்கும் இருக்கிற டிஃபரண்ட் 8, சோடியம் டு பொட்டாசியம் 8, பொட்டாசியம் டு ருபீடியம் 18, ருபீடியம் டு சீசியம் 18, சீசியம் டு பிரான்சியம் 32. இதே மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு குரூப்லயுமே பாத்தீங்கன்னா இருக்கிற டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 2, 8, 8, 18, 18, 32 இப்படிதான் வரும். இந்த நம்பர்ஸ் இந்த 2, 8, 18, 32 இந்த 4 நம்பர்ஸே நம்ம என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா மேஜிக் நம்பர்ஸ், மாய எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை நம்ம மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2, 8, 18, 32 இந்த 4 டிஃபரெண்ட் இருக்கிற எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு சிமிலரா இருக்கும். அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா மேஜிக் நம்பர்ஸ் சொல்றோம். எந்த குரூப் எடுத்து நம்ம எழுதினாலும் இப்ப இதுக்கு பக்கத்துல இருக்கிற குரூப் பாத்தீங்கன்னா மெக்னீசியம், பெர்லியம், மெக்னீசியம் அந்த குரூப், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். இதோட அட்டாமிக் நம்பர் 4, இதுக்கு 12,
இதுக்கு 20, இதுக்கு 38, 56, 88. இதோட டிஃபரெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8, 8, 18, 18, 32. எதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி 2, 8, 18, 32 இந்த டிஃப்ரெண்ட்லேயே தான் நமக்கு ஒவ்வொரு குரூப்பில் இருக்க எலிமெண்ட் வரும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஆர் அயானிக் ரேடியை. அட்டாமிக் ஆர் அயானிக் ரேடியை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டமில் இருக்கிற நியூக்ளியஸுக்கும் அதை சுற்றி நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம், சர்க்குலர் பாத் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ நியூக்ளியஸுக்கும் valence cell distance between the nucleus to the valence cell உட்கருவிற்கும் வெளிக்கூட்டிற்கும் இருக்கிற தொலைவு தான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அணு அல்லது அயனி ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் டிஸ்டன்ஸ் இருக்குமா, சைஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சைஸ் சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்க்கு அடுத்தது ஒரே ஒரு சர்க்குலர் பாத். அந்த சர்க்குலர் பாத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சர்க்குலர் பாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்பிட்னு சொல்லுவோம். இப்போ ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு ஆர்பிட் தான் இருக்கும். இதில் இருக்கிற எலக்ட்ரான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ இதை எப்படி நம்ம எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 1s1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது லித்தியம். லித்தியம்ல நமக்கு எத்தனை ஆர்பிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்பிட் இருக்கும். 1s2, 2s1 இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சோடியம் 11. இதை நம்ம எத்தனை ஆர்பிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. 1s2, 2s2, 2p6, 3s1 இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு எப்படி போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்படி தான் போடணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. ஆல்ஃபா தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி போடணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. 1s, 2s, 2p, 3s, 3p, 3d. ஃபர்ஸ்ட் செல்லுக்கு அடுத்தது செகண்ட் செல்லுக்கு போகும். அதுக்கு அடுத்தது 2p, 3s. கீழே நம்ம இங்கே 4s, 4p இப்படி எழுதுறோம்னா 3s போயிட்டு 3p வந்துட்டு அதுக்கப்புறம் 4s வரும். இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா போறது தான் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிரின்சிபல். இப்போ இந்த ஆர்டர்ல தான் நான் இங்கே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எஸ் 1s, அதுக்கு அடுத்தது 1s, 2s, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1s, 2s, 2p, 3s. அதுக்கடுத்தது லித்தியம்ல நமக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s1. மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 செல் இருக்கு. அப்போ நான் எத்தனை சர்க்குலர் பாத் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சர்க்குலர் பாத் போடணும். இதே மாதிரி தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 வரும், இங்கே 6 வரும், இங்கே 7 வரும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வட்டப்பாதை, ஒரே ஒரு ஆர்பிட் இருக்கு. செகண்டுக்கு 2, தேர்டுக்கு 3, 4க்கு 4, இந்த மாதிரி 7 சீரியஸ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்க்குலர் பாத் நமக்கு அதிகமாயிட்டே போகும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் செல்லில் ஹைட்ரஜனுக்கு மட்டும் பாருங்க, நியூக்ளியஸ்ல ஒரு புரோட்டான் இருக்கும், வெளியே ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அதே லித்தியம்ல பாருங்க, நியூக்ளியஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான் இருக்கு, 2 எலக்ட்ரான். செகண்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1 எலக்ட்ரான். அதுக்கு அடுத்தது சோடியம். சோடியம்ல ஃபர்ஸ்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2. செகண்ட் செல்லில் இது செகண்ட் செல்லு. செகண்ட் செல்லில் எஸ்ல 2 எலக்ட்ரான் இருக்கு, பில 6 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 2 + 6 8. இப்போ செகண்ட் செல்லில் நம்ம 8 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். தேர்ட் செல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான். அதே மாதிரி பொட்டாசியம் ஃபர்ஸ்ட் செல்லில் 2 எலக்ட்ரான், செகண்ட் செல்லில் 8 எலக்ட்ரான், தேர்ட் செல்லில் 8 எலக்ட்ரான், ஃபோர்த் செல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான். எப்படி நம்ம எஸ்ல இவ்வளோ எலக்ட்ரான், பில இவ்வளோ எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். பி ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். டி ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். எஃப் ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் 14 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். இதுவும் ஆல்ஃபா பிரின்சிபல்ல வரதான். எஸ்னா 2 எலக்ட்ரான் இருக்கும், T6, D10, F14. இந்த எலக்ட்ரான் தான் நம்ம அதில் ஒவ்வொரு பிளாக்லையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொன்னோம்? அயானிக் ரேடியை. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே நமக்கு குரூப்ல எப்படி ஆகுது, சீரீஸ்ல எப்படி ஆகுதுன்னு பார்க்கணும்.
டாப் டு பாட்டம் வரதெல்லாம் குரூப்னு சொல்லுவோம், லெஃப்ட் டு ரைட் போகிறத பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் குரூப்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். குரூப்ல பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சர்க்கிள் பார்த்துருக்கு, செகண்ட் இருக்கு. அப்ப இதுக்கு அட்டாமிக் ரேடியை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த வேலன்ஸ் செல்லுக்கும் இருக்கிறது தான். இதுக்கு அட்டாமிக் ரேடியை நியூக்ளியஸ் டு வேலன்ஸ் செல், இங்க நியூக்ளியஸ் டு வேலன்ஸ் செல். இப்போ நமக்கு அட்டாமிக் ரேடியை குரூப்ல மேல இருந்து டாப் டு பாட்டம் மூவ் ஆகும்போது என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு, அடுத்தது 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. அப்ப டாப் டு பாட்டம் ஆன் மூவிங் டாப் டு பாட்டம் நமக்கு சைஸ் என்ன ஆயிட்டே போகுது? இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இதுக்கு அப்ப அட்டாமிக் ரேடியை குரூப்ல என்ன ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதே சீரீஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம சீரீஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். போரானோட அட்டாமிக் நம்பர் 5, கார்பன் 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8, ஃப்ளூரின் 9. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p1. இதுக்கு 1s2 2s2 2p2, இங்க 2p3, ஆக்சிஜனுக்கு 2p4, ஃப்ளூரினுக்கு 2p5. இப்போ இதுக்கு அயானிக் ரேடியை பார்க்கலாம். எத்தனை செல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 செல் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட்ல 2 எலக்ட்ரான் இருக்கு, செகண்ட்ல பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் இருக்கு. அதே மாதிரி கார்பன்ல பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை செல்லு தான் இருக்குன்னா 2 செல்லு தான் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் செல்லுல 2 எலக்ட்ரான் இருக்கு, செகண்ட் செல்லுல பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் இருக்கு. அதே நைட்ரஜன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்லுல 2 எலக்ட்ரான் இருக்கும், செகண்ட் செல்லுல 5 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா செல்லை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு செல், அதுக்கடுத்து செகண்ட் செல், அதுக்கடுத்து தேர்ட், அதுக்கடுத்து 4, 5, 6, 7 இந்த மாதிரி என்ன பண்ணிட்டே வந்தோம், குரூப்ல செல்லை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம். பட் இன் த கேஸ் ஆஃப் பீரியட்ல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம செல்லை இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. இது எல்லாமே ஒரே பீரியட் தான். இதுல எங்கேயாவது செல்லை இன்க்ரீஸ் பண்ணிருக்குமா? எல்லாத்துக்குமே எத்தனை செல்லு தான் போட்டிருக்கிறோம்? 2 செல்லு தான் போட்டிருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாத்துக்குமே 2 2 2 தான் இருக்கு. செகண்ட் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா வேரி ஆகுது. இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு 3 எலக்ட்ரான் இருக்கு, இந்த இடத்துல 4 எலக்ட்ரான் இருக்கு, இங்க 5 இருக்கும், அடுத்தது 6, 7, 8 இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்குமே நமக்கு எலக்ட்ரான் என்ன ஆயிட்டே போகுதுன்னா சீரியஸ்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா நமக்கு எது இன்க்ரீஸ் ஆகிறது இல்ல? செல் இன்க்ரீஸ் ஆகல. செல் நமக்கு எப்படியே தான் இருக்கு? சேமாவே தான் இருக்கு. 2னா 2 தான். தேர்ட் சீரீஸ்னா சீரீஸ் ஃபுல்லாவே நமக்கு 3 செல் தான் இருக்கும், செல் அதுக்கு மேல போகாது. அந்த சீரீஸ்ல இருக்கிற எலக்ட்ரான் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இந்த சைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பார்க்கும்போதே தெரியுது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸோட ஒவ்வொரு எலக்ட்ரானா நம்ம ஆட் பண்ணிட்டே வரோம். எலக்ட்ரான் ஆட் பண்ணிட்டே வரும்போது நமக்கு நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நியூக்ளியஸுக்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை நல்லா டைட்டா பைண்ட் பண்ணியிருக்கும். டைட்டா பைண்ட் பண்ணியிருக்கும் போது நமக்கு சைஸ் என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா சின்னதாயிடும். அப்ப சீரீஸ்ல நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது, செல் இன்க்ரீஸ் ஆகிறது இல்ல. எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நமக்கு சைஸ் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஆன் மூவிங் right to left size will be decreased. On moving top to bottom size will be increased. இங்க நமக்கு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் இங்க நமக்கு சைஸ் டிக்ரீஸ் ஆகாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப நமக்கு நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரானும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா நமக்கு இங்க அடிஷனலா என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னா செல் இன்க்ரீஸ் ஆகுது. செல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளால எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு நியூக்ளியர் சார்ஜ் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதை இதை செல் இன்க்ரீஸ் ஆகிறத ஓவர் கம் பண்ண முடியல. அதனாலதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப்ல சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சீரீஸ்ல பாத்தீங்கன்னா சைஸ் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் அட்டாமிக் ரேடியை. அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க, இப்ப இந்த அட்டாமிக் ரேடியை பத்தினா நம்ம எலிமெண்ட்டுக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். சப்போஸ் இந்த எலிமெண்ட் அயானா எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அயான்னா என்னது, இந்த எலிமெண்ட் கூட ஒரு பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ இருந்ததுன்னா இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி. இப்ப பாருங்க,
சோடியம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோடியம் Na அட்டாமிக் நம்பர் 11, இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s1. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதுதான். இப்போ இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிடுச்சு. ரிலீஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனா சேஞ்ச் ஆயிடும். Na பிளஸ்ஸா சேஞ்ச் ஆகுதுன்னு என்னன்னா இது என்ன பண்ணணும், ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிடுது. ரிலீஸ் பண்ணா நமக்கு தேர்ட் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் ஃபுல்லா போயிடும். அப்ப நமக்கு 1s2 2s2 2p6. அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு சைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு செல் குறைஞ்சிருச்சு. அதனால நமக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது இப்ப ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒத்த எலக்ட்ரான் அமைப்புடையவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு சைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். Na plus Mg2 plus C4 minus N3 minus O2 minus. இப்போ F minus. இப்போ இது எல்லாத்துக்குமே நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன். Na plus அப்படின்னா Na ஓட அட்டாமிக் நம்பர் 11, பிளஸ் சார்ஜ் போட்டிருந்தா அத்தனை எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு மீனிங், மைனஸ் சார்ஜ் போட்டிருந்தோம்னா அத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குன்னு மீனிங். இப்போ இங்கே பிளஸ் சார்ஜ் இருக்கு, அட்டாமிக் நம்பர் 11, அப்போ 11 minus 1 10. இங்கே மெக்னீசியம் 12 minus 2 10. கார்பனுக்கு 6, மேலே என்ன போட்டிருக்கிறோம் மைனஸ் சார்ஜ் போட்டிருக்கோம். அப்போ இதோட மீனிங் என்னன்னா 4 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குன்னு. அப்போ 6 plus 4 10. நைட்ரஜனுக்கு 7 plus 3 10. ஆக்சிஜனுக்கு 8 plus 2 10. ஃப்ளோரினுக்கு 9 plus 1 10. இப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இது எல்லா கேஸ்லையுமே நமக்கு சேமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஒத்த எலக்ட்ரான் அமைப்புடையவை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு நமக்கு சைஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக எதிர்மின் சுமை அதிகரிக்க சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு சைஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே வரும். இப்போ இதை நாம டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதலாம், இல்லைன்னா அசெண்டிங் ஆர்டர்ல எழுதலாம். டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதலாம் லார்ஜர் சைஸ் டு ஸ்மாலர் சைஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஹையஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் எதுனா C4 மைனஸ். அப்ப C4 மைனஸ், அதுக்கு அடுத்தது N3 மைனஸ், O2 மைனஸ், F மைனஸ். சப்போஸ் ஒரு நியூட்ரல் ஆட்டம் இருக்கு, நியான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நியானோட அட்டாமிக் நம்பர் 10 தான். அப்ப ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சார்ஜை முடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது நியூட்ரல் ஆட்டம் போட்டுறணும். அதுக்கு அடுத்தது தான் பாசிட்டிவ் சார்ஜ். இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் Na plus Mg2 plus. ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருக்கிற 4 எலிமெண்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதுல எது பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் சைஸ், எது பிக்கஸ்ட் சைஸ் இப்படி கேட்பாங்க. ஸ்மாலஸ்ட் சைஸ்ன்னு கேட்டாங்கன்னா இருக்கிறதுலயே எதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்குன்னு பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜ் எதுக்கு அதிகமா இருக்கோ அதுதான் அந்த எலிமெண்ட்ல இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் சைஸ். எது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சைஸ்ன்னு கேட்டாங்கன்னா 4 ஆப்ஷன்லயும் எதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்குன்னு பாருங்க. நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருந்தா நமக்கு சைஸ் லார்ஜரா இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருந்தா நமக்கு சைஸ் ஸ்மாலரா இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருந்தா நமக்கு ஏன் சைஸ் லார்ஜரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டே இருக்குதுன்னு மீனிங். எலக்ட்ரானை கெயின் பண்றதுனால நமக்கு சைஸ் பாத்தீங்கன்னா லார்ஜரா இருக்கு. ஏன் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு சைஸ் ஸ்மாலரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அந்த அளவு எலக்ட்ரான் அது டொனேட் பண்ணிருக்குன்னு மீனிங். எலக்ட்ரானை ஹையரா டொனேட் பண்ணிருக்கிறதுனால அதோட சைஸ் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மாலரா இருக்கு. இதுதான் அயானிக் ரேடியை. அயானிக் ரேடியைக்கு அடுத்தது நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டில அயனைசேஷன் என்தால்பி பார்க்க போறோம். அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே நம்ம இந்த சைஸை வச்சு ஈஸியா சொல்லிடலாம். அயனைசேஷன் எனர்ஜி, அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இத IE அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிலீஸ் அன் எலக்ட்ரான். ஒரு ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரானை ரிலீஸ் பண்றதுக்கு நாம எந்த அளவு எனர்ஜி கொடுக்குறோமோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிலீஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஒரு ஆட்டம்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம எந்த அளவு எனர்ஜி கொடுக்குறோமோ அந்த எனர்ஜிக்கு பேர் தான் என்னன்னா அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப்ல என்ன ஆகுது அயனைசேஷன் எனர்ஜி, பீரியட்ல அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஒரே ஒரு செல் தான் இருக்கு. அப்ப ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப டைட்டா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை பைண்ட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி லித்தியம் பார்த்தீங்கன்னா 2 செல் இருக்கு. அப்ப நியூக்ளியஸுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப ஹைட்ரஜன் பைண்ட் பண்ணியிருக்கிறத விட லித்தியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூசா பைண்ட் பண்ணியிருக்கும். கீழே வர வர சீசியம் பார்த்தீங்கன்னா சீசியம்க்கு பார்த்தீங்கன்னா எத்தனை செல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 செல் இருக்கும். அப்ப நியூக்ளியஸோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 6 செல்லை தாண்டி வேலன்ஸ் செல்லுக்கு வரணும். நம்ம ரிலீஸ் பண்ற எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்னன்னா அந்த எலிமெண்ட்ல இருக்கிறதுலே அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எது இருக்கிறதுலயே வெளிக்கூட்டு எலக்ட்ரான் கடைசி எலக்ட்ரான் எதுவோ அதை தான் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். அப்ப இந்த நியூக்ளியஸுக்கும் 7th செல்ல தாண்டி வர நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், கம்மியா தான் இருக்கும். அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இங்க இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸ் நமக்கு எப்படிதான் இருக்கும்னா கம்மியா தான் இருக்கும். அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பார்த்து எழுதுறதோ காப்பி அடிக்கிறது இல்ல பேசுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அதே லாஸ்ட் ரோல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணலாம். இப்ப டீச்சர் வந்து நியூக்ளியஸ் வச்சுக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் செல்லுக்கும் டீச்சருக்கும் இருக்கிற அட்ராக்ஷன் நமக்கு அதிகமா இருக்கும். அதே லாஸ்ட் செல்லுக்கும் டீச்சருக்கும் இருக்கிற அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியா தான் இருக்கும். அப்ப அந்த லாஸ்ட் செல் பார்த்தீங்கன்னா ஜாலியா இருக்கிற மாதிரி. அப்ப அதுல இருந்து நம்ம எலக்ட்ரான் என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப அயனைசேஷன் எனர்ஜி நான் இங்க பாத்தீங்கன்னா டைட்டா பைண்டா இருக்கு. அப்ப நான் எந்த அளவு எனர்ஜி கொடுக்கணும், ரொம்ப அதிகமா எனர்ஜி கொடுத்தாதான் இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை என்னால ரிலீஸ் பண்ண முடியும். அதே கீழே வர 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 செல் இன்க்ரீஸ் ஆகுது. செல் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆயிடுது, கம்மி ஆயிடுது. கம்மி ஆகுறதுனால எலக்ட்ரானுக்கும் ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸா பைண்டா இருக்கு. அப்ப நான் வெறும் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிடலாம். எங்க இருக்கிறத கீழே இருக்கிறத. அப்ப மேல நான் எனர்ஜி அதிகமா கொடுக்குறேன், கீழே நான் எனர்ஜி கம்மியா தான் கொடுக்குறோம். அப்ப அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா on moving top to bottom ionization energy will be decreased. அதுக்கு அடுத்தது சீரீஸ்ல என்ன ஆகுது, பீரியட்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பீரியட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு சைஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம், டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். சைஸ் டிக்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால எலக்ட்ரான் எப்படி பைண்டா இருக்கும், ரொம்ப டைட்டா பைண்டா இருக்கும். அப்ப நான் போரானுக்கு கொடுக்குற எனர்ஜி விட ஃப்ளூரினுக்கு எனர்ஜி அதிகமா கொடுக்கணும். அப்பதான் அதுல இருந்து என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. குரூப்ல பாத்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், பீரியட்ல பாத்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமாகுது. நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதிகமாகிறதுனால நம்ம கொடுக்குற எனர்ஜி எப்படி இருக்கணும்னா அதிகமா கொடுக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜியை ஈஸியா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். அடுத்தது இதுல ஃப்ரீக்வெண்டா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அயனைசேஷன் எனர்ஜி பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தியம் வந்து போட்டோ எலக்ட்ரிக்கல் செல்லுல யூஸ் பண்ண முடியுமா, சீசியம் போட்டோ எலக்ட்ரிக்கல் செல்லுல யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்பாங்க. இதுல எது போட்டோ எலக்ட்ரிக்கல் செல்லுல யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போட்டோ எலக்ட்ரிக் செல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செல் அதை வந்து நம்ம சன்லைட்ல வைக்கிறோம்னா அந்த சன்லைட் பட்ட உடனே அந்த செல்லுல இருந்து எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா ஈஸியா ரிலீஸ் ஆயிடணும். அந்த மாதிரி இருக்கிற செல்லை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் செல்லுன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல எதுக்கு லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கு, லித்தியமுக்கா சீசியமுக்கா? சீசியமுக்கு தான் நமக்கு லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கு. ஏன்னா அதுதான் நமக்கு குரூப்ல பாட்டம்ல இருக்கு. இங்க இது வந்து டாப்ல இருக்கிறதுனால இது ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜில இருக்கு. சன்லைட்ல வைக்கும் போது லித்தியமால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ண முடியாது.
அதனால லித்தியமை பார்த்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக்கல் செல்லில் யூஸ் பண்ண முடியாது. சீசியமை போட்டோ எலக்ட்ரிக்கல் செல்லில் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. அதனால அது ஈஸியாக சன்லைட் பட்டோன்னே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். அதனால இது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக்கல் செல்லில் யூஸ் பண்ணலாம். புக்கில் 11th புக்கில் எஸ் பிளாக் 11th ஃபர்ஸ்ட் வால்யூமில் அல்கலி மெட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா லித்தியம் போட்டோ எலக்ட்ரிக்கல் செல்லில் யூஸ் பண்ணலாம்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து தப்பு. லித்தியம் பார்த்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக்கல் செல்லில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் இதுதான், அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அதனால சன்லைட் பட்டோன்னே அதால் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால அதை என்ன பண்ண முடியாதுன்னா போட்டோ எலக்ட்ரிக்கல் செல்லில் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் அயனைசேஷன் எனர்ஜியோட பேசிக். இதுக்கு அடுத்தது இன்னும் எப்படியெல்லாம் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ ஒரு எலிமெண்ட் 4 அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்துருவாங்க. 4 அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கிறதுலே எதுக்கு மேக்ஸிமம் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும், இல்ல எந்த எலிமெண்ட் இந்த அயனைசேஷன் எனர்ஜி எந்த எலிமெண்ட்டுக்கு இருக்கும், அந்த எலிமெண்ட் என்ன குரூப்பா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இப்ப அயனைசேஷன் எனர்ஜி பீரியாடிக் டேபிள் இருக்கிற 18 தொகுதியிலுமே 18 குரூப்லயுமே எந்த குரூப்புக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி மேக்சிமம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18th குரூப்புக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும். இந்த 18th குரூப்ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இந்த மாதிரி இருக்கிற எலிமெண்ட் இருக்கும். இப்ப இந்த 18th குரூப்ல இருக்கிற எலிமெண்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு 1s2 இருக்கும், இதுக்கு பாத்தீங்கன்னா 1s2, 2s2, 2p6, இதுக்கு 3s2, 3p6. அப்ப ns2 np6 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். ஒரு செல் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா p6 அப்படின்ட்டு ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு. இதே நைட்ரஜன் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா டி பிளாக் போடும்போது அதை நான் சொல்றேன். நைட்ரஜன் குரூப்ல பாத்தீங்கன்னா p3 ஃபில் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு s1 ஃபில் ஆயிருக்கு. அப்ப s1னா sல எத்தனை எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும், 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். நமக்கு 1 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு. அப்ப பார்சியலா ஃபில் ஆயிருக்கு, ஆஃப் ஃபில்டா இருக்கு. அப்ப ஒரு குரூப்புக்கு மேக்ஸிமம் அயனைசேஷன் எனர்ஜி எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குரூப் ஃபுல்லி ஃபில்டா இருக்கணும், இல்லைன்னா பார்சியலி ஃபில்டா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். இருக்கிறதுல மேக்ஸிமம் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கிற குரூப் எதுன்னு பாத்தீங்கன்னா 18th குரூப். எக்ஸாம்பிள் சப்போஸ் ஃப்ளோரின், சோடியம், நைட்ரஜன், நியான், இந்த மாதிரி 4 எலிமெண்ட் கொடுத்துட்டு which possess maximum ionization energy அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறதுலே 18th குரூப் எலிமெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியான். அப்ப இதுதான் ஆன்சர். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா முடிச்சிட்டு ப்ரீவியஸ் இயர்ல எப்படி எவ்வளவு क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படிங்கறது பார்க்கலாம். அயனைசேஷன் எனர்ஜிக்கு அடுத்தது என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அயனைசேஷன் எனர்ஜிக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜில நாம வந்து எனர்ஜியை கொடுத்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றோம். அப்ப நம்ம எனர்ஜி கொடுக்கும்போது அந்த ஆட்டம் என்ன பண்ணும்னா எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்ப அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அதே எலக்ட்ரான் அஃபினிட்டில என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம எலக்ட்ரானை ஆட் பண்ண போறோம். ஆட்டம் வந்து நமக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்ண போகுது. அங்க அயனைசேஷன் எனர்ஜியில எனர்ஜி நம்ம கொடுத்தோம், அது எலக்ட்ரானை கொடுத்துச்சு. எலக்ட்ரான் அஃபினிட்டியில நம்ம எலக்ட்ரானை கொடுப்போம், அது நமக்கு எனர்ஜி கொடுக்கும். அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி ரிலீஸ்ட் when we are adding electron. நாம எலக்ட்ரானை சேர்க்கும் போது எந்த அளவு நமக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அந்த ரிலீசிங் எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதுவும் அதே நியூக்ளியர் ஃபோர்ஸை மட்டும்தான் பேசிக்கா வச்சு சொல்லுவோம். இப்ப இங்க நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். கீழே வர 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 நமக்கு நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் என்ன ஆகுது, கம்மியாயிட்டே வருது. நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் கம்மியாயிட்டே வர்றதுனால நமக்கு எனர்ஜி கொடுத்தோம்னா ஏற்கனவே இங்க பாத்தீங்கன்னா ருபீடியத்துக்கு பொட்டாசியமுக்கு பாத்தீங்கன்னா 4 செல் இருக்கு. இந்த 4 செல்லுல இப்ப நான் ஒரு புதுசா ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமானது. இங்க ஆட் பண்றதை விட இங்க ஆட் பண்றது கஷ்டம், இங்க ஆட் பண்றதை விட இங்க ஆட் பண்றது ஈஸியா இருக்கும். அப்ப மேல இருந்து கீழே வர வர எலக்ட்ரான் ஆட் பண்றது நமக்கு
டிஃபிகல்ட் ஆகிட்டே போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஆட்டம் என்ன பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை ஈஸியாக அப்சர்வ் பண்ணாது. அது எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணாதான் நம்ம அதுக்கிட்ட இருந்து எனர்ஜி வாங்க முடியும். இது எலக்ட்ரானே அப்சர்வ் பண்ணலை, அப்போ நமக்கு அது என்ன பண்ணாது, எனர்ஜியை கொடுக்காது. அப்போ டவுன் த குரூப் நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் நம்ம சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, அதனால கெய்னிங் ஆஃப் அன் எலக்ட்ரான் டெண்டன்சி நமக்கு டிக்ரீஸ் ஆகுது, அதனால எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ குரூப்ல எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதே சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா சைஸ் டிக்ரீஸ் ஆகுது, அதனால எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ற டெண்டன்சி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதனால கொடுக்குற எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ சீரீஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ அயனைசேஷன் எனர்ஜி எந்த குரூப்புக்கு மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்த்தோம், 18th குரூப்புக்கு மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்த்தோம். எலக்ட்ரான் அஃபினிட்டி அந்த 18th குரூப்புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th குரூப்பில் இருக்கிற எலிமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஃபுல்லி ஃபில்டுன்னு பார்த்தோம். அப்போ ஃபுல்லி ஃபில்டாக இருக்கும்போது அதால் இன்னொரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அது ஏற்கனவே ஃபுல்லி ஃபில்டாக இருக்குது, மறுபடியும் இன்னொரு எலக்ட்ரான் கொண்டு போய் அது கூட கொடுக்க முடியுமானா முடியாது. எலக்ட்ரானை கொடுத்தாதான் அது எனர்ஜி கொடுக்கும். அப்போ நம்மளால எலக்ட்ரானே ஆட் பண்ண முடியல, அப்போ அது எனர்ஜி கொடுக்காது. அப்போ 18th குரூப் எலிமெண்ட்டுக்கு அயனைசேஷன் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும், பட் எலக்ட்ரான் அஃபினிட்டி நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வா இருக்கும். இந்த 18th குரூப்புக்கு அயனைசேஷன் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும், எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0வா இருக்கும். அப்போ எந்த குரூப்புக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th குரூப்புக்கு முன்னாடி இருக்கிறது என்ன குரூப்பு, 17th குரூப்பு. 17th குரூப் எலிமெண்ட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அசிட்டைன். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே நமக்கு இங்கே P6 இருக்குன்னா அதுக்கு முன்னாடினா P5வா இருக்கும். அப்போ ஹாலஜன் பார்த்தீங்கன்னா P5வா இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு அதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P6க்கு ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு அது எங்கே போயிடும்னா P6க்கு போயிடும். P6க்கு போனால் அது அன்ஸ்டேபிளாக இருக்கிறது ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ இருக்கிறதுலே மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி எந்த குரூப்புக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th குரூப்புக்கு தான் இருக்கும். இந்த 17th குரூப்பில் எந்த எலிமெண்ட்டுக்கு மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு மேக்ஸிமமாக இருக்குமா, குளோரினுக்கு மேக்ஸிமமாக இருக்குமா? இந்த கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின். விச் எலிமெண்ட் போசஸ் மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படி கேட்பாங்க. நாம் என்ன சொன்னோம்னா ஃபர்ஸ்ட்டு டாப் டு பாட்டம், ஆன் மூவிங் டாப் டு பாட்டம் எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னோம். அதே இதை இங்கே அப்ளை பண்ணலாம். இங்கே ஃப்ளூரின், குளோரின், அப்போ டாப்ல இருக்கிறது ஃப்ளூரின், பாட்டம்ல இருக்கிறது குளோரின். அப்போ டாப்ல இருக்கிறதுக்கு தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ ஃப்ளூரினுக்கு தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்கும், குளோரினுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்மியாக இருக்கும். இப்படி நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் இல்லை, எதுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள்லேயே எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்கிற எலிமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரின். குளோரினுக்கு தான் மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கும். ஏன் ஃப்ளூரினுக்கு மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி இல்லை, அதான் குரூப்ல டாப்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த ஃப்ளூரினுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை சர்க்குலர் பாத்து தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சர்க்குலர் பாத்து தான் இருக்கும். இந்த 2 சர்க்குலர் பாத்துல நமக்கு டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 எலக்ட்ரான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்துல 2 இருக்கும், செகண்ட்ல பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். இன்னொரு எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது ஏற்கனவே இந்த நியூக்ளியஸை சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரௌட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ இன்னொரு எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது இந்த ஃப்ளூரினால என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால இது ஈஸியாக எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணாததுனால அதால எனர்ஜி கொடுக்க முடியாது. அப்போ இந்த ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது குளோரினை கம்பேர் பண்ணும்போது குளோரினுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை சர்க்குலர் பாத் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சர்க்குலர் பாத் இருக்கும். 3 சர்க்குலர் பாத் இருக்கிறதுனால அது ஈஸியாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஃப்ளூரின், குளோரின் 2 கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி குளோரினுக்கு தான் இருக்கு. ஏன் ஃப்ளூரினுக்கு இல்லை, என்ன ரீசன்? சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ரீசன் அக்சசரிஸ் அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ல கேட்டுட்டு அசசன் அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ல கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு ஏன் கம்மியாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஃப்ளூரினோட சைஸ் சின்னதாக இருக்கு, அதனால அதை சுற்றி இருக்கிற எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. க்ரௌட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது இன்னொரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்காது, அதனால அதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி நமக்கு கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.